இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே குரு அருளால் இறை அருளால் நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி கும்பராசி. ராசி சக்கரத்தில் 11ஆவதாக வரக்கூடிய ராசி. 11ஆவது இடம் அப்படிங்கிறது செல்வ செழிப்பை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல நம்மளுடைய கும்பராசி வரதுனால நல்ல ஒரு அருமையான ராசி, ரொம்ப திறமசாலியான ராசி, ரொம்ப நம்பிக்கையான ராசி. எல்லாரையும் அவ்வளோ நம்பிக்கையான ராசின்னு சொல்ல முடியாது. இந்த கும்பராசி என்பவர்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டாங்கன்னா அது எப்பாடுபட்டாது அதை காப்பாற்றுவாங்க. இவங்களுடைய எண்ணம் செயல் எல்லாமே எப்படி இருக்குன்னா அந்த கோபுர கலசம் மாதிரி தான். அந்த அளவுக்கு உயர்ந்த நிற்கும். உங்களுடைய பேச்சும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கும்பராசி என்பவர்களை ஒருத்தரை பக்கத்தில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்குது, அவங்க பக்கத்தில் இருந்தாங்கன்னாவே போதும், அந்த சுபகாரியம் சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ஊரில் கூட ஏதாவது கும்பாபிஷேகம் நடந்ததுன்னா இந்த கும்பராசி என்பவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த முக்கியஸ்தர்களாக இருப்பாங்க. அந்த பட்டியலில் கண்டிப்பாக ஒரு முக்கியஸ்தராக ஒரு கும்பராசி என்பவர்கள் இருப்பாங்க. அந்த இடத்துக்கு இடம் பிடிக்கக்கூடியவங்க தான் இந்த கும்பராசி என்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம். கும்பராசி அப்படின்னாவே அது ஸ்திர ராசி. இந்த ராசிக்காரங்க பக்கத்தில் வச்சுட்டு ஒரு காரியம் செஞ்சோம் அப்படின்னா அது ஒரு நிலையான வெற்றியாக இருக்கும். எடுக்கிற காரியங்களும் சக்ஸஸ் அமையும். ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செஞ்சோன்னா கூட அந்த கும்பராசி என்பவர்கள் பக்கத்தில் வச்சுக்கிட்டு செஞ்சோம் அப்படின்னா அந்த வியாபாரம் அமோகமாக வரும். அந்த அளவுக்கு ரொம்ப திறமசாலிகளாக அந்த கும்பராசி என்பவர்கள் இருப்பாங்க. காலபுருஷர்களுக்கு 11ஆவது ராசி ஆண் ராசி, ஸ்திர ராசி, காற்று ராசி, சாந்தமான ராசி. அதே மாதிரி நல்ல ஒரு பண்பாளர்கள், நல்ல ஒரு குணமான்கள் உள்ள ஒரு ராசி இந்த கும்பராசி அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசிக்காரங்க நிறைய கஷ்டப்படுவாங்க, நிறைய இன்னல் படுவாங்க. ஏன்னா இவங்களுடைய ராசி சின்னம் பார்த்திங்கன்னா குடம். குடத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத வெளியிலேருந்து பார்க்குற நபர்களால் சொல்ல முடியாது. கிட்ட போய் பார்த்தா தான் அதுக்குள்ளே தண்ணி இருக்கா என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அந்த மாதிரி தான் வெளியில் இருக்கிற நபர்களால் இவங்களை அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சிக்க முடியாது. கிட்ட இவங்ககிட்ட கொஞ்ச நாள் பழகினா தான் உண்மை என்ன அப்படிங்கிறது புரியும். அந்த மாதிரி இந்த ராசிக்காரங்க நல்ல ஒரு குணமான்களாக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க ரொம்ப உண்மையாக இருப்பாங்க. இந்த மாசற்ற எண்ணங்களுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னா நம்மளுடைய கும்பராசி என்பவர்களை சொல்லலாம். அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க மற்றவங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக குறிக்கிடவே மாட்டாங்க. மற்றவங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்துலையுமே இடைஞ்சலாக இருக்க மாட்டாங்க. இந்த அடுத்தவங்க விஷயத்தில் மூக்க நுழைக்கிறான் அப்படிங்கிற பேரை எங்கேயுமே எந்த இடத்துலையுமே இந்த கும்பராசி என்பவர்கள் வாங்க மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு குள்ளமான ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய மனது பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறுகிய மனப்பான்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பெருசாக ஆடம்பரமாக வாழணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. இருந்தாலும் யாருக்கிட்டையும் எந்த கெட்ட பேரும் வாங்கக்கூடாது, நம்ம மற்றவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக தான் இருக்கணும் அப்படின்னு வாழக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த கும்பராசி என்பவர்கள். இவங்களை பற்றி நம்ம இன்னுமே விளக்கமாக பார்க்கலாம். இந்த 2026 2027 வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவை தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது நல்ல ஒரு சுபகிரகம் தான். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல வருவதனால 6ல் குரு வந்தால் ஊரில் பகை வரும், கடன் தொல்லை வரும், பகைவரால் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கும்பராசிக்கு இதனால் ஏதாவது மாற்றங்கள் நிகழுமா, ஏதாவது இடையூறுகள் வருமா அப்படிங்கிறத உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்தா தான் கரெக்டாக சொல்ல முடியும். தசாபுத்தி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா தான் கரெக்டாக சொல்ல முடியும். அதனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். சரி, நம்மளுடைய கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சி 2026 2027 வரைக்கும் எப்படி இருக்குது, 12 மாதமும் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கும்பராசிக்கு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் 2/6/2026 முதல் ருணரோக சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறார். கும்பராசிக்கு தன லாபாதிபதி குரு பகவான் 6ஆம் இடத்துல செல்வது சற்று சுமாரான பலன்கள் தான் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம்.
தன லாப கிரகம் 6ல் உச்சம் பெறும்போது பொருளாதாரத்தில் கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை ஏற்படும். ஏற்கனவே சனி பகவான் பாதச்சனியாக இருந்து ஒரு சில மாற்றங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் நம்மளுடைய கும்பராசிக்கு. இதுலையாவது ஏதாவது மாற்றங்கள் நிகழ்ந்தால் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குமா? ஏன்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் தனக்காரகன், செல்வ செழிப்பு, மதிப்பு மரியாதையை கொடுக்கக்கூடியவர். அவர் ராசியில் 6ஆம் இடத்துல வரும்போது அவரும் வந்து உச்சம் பெற்று அமரும்போது இந்த 6ல் குரு ஊரில் பகை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு இருக்கிறதுனால என்னென்ன மாற்றங்கள் நிகழும், என்னென்ன விஷயங்களில் இவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையால் 12ஆம் இடமான ஐனசைன விரயஸ்தானத்தையும் 9ஆம் பார்வையால் தனவாக்கு குடும்பஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்க இருக்கிறார். இதனால் நம்மளுடைய கும்பராசிக்கு என்னென்ன மாற்றங்கள் நிகழும்? ராசிக்கு ராகுவும் சப்தமஸ்தானத்தில் கேதுவும் இருக்கிறதுனால நினைவில் ஒன்றை மட்டும் வச்சுக்கோங்க, இந்த காலகட்டத்தில் யாருக்கிட்டையுமே பகை பாராட்ட வேண்டாம். அதே நேரத்தில் 42 நாள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ஓராண்டு காலத்தில் 12 மாதத்தில் 1/11/2026 முதல் 25/1/2027 வரையிலும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த 48 நாளும் உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். எடுக்கிற காரியங்கள், தொழிலில், வியாபாரத்தில், இதில் எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு மேன்மையை இந்த கும்பராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக 6ஆம் இடத்துல உச்சம் பெற்ற ஒரு கிரகம் வந்து அமரும்போது எதிரிகளை வெல்லக்கூடிய அந்த வலிமை, திறமை இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பழமொழியை கூட ஒன்று இருக்கும், 6ல் குரு வந்தால் ஊரில் பகை ஏற்படும் அப்படின்னு. 6ல் குரு அப்படிங்கிறது வருங்காலத்தில் ஒரு சில பிரச்சனைகள் வரும். அதை நீங்கள் கரெக்டாக உற்று நோக்குனீங்கன்னா அந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியமும் தென்பும் உனக்கு வரும் அப்படிங்கிறது இதோடைய அர்த்தம். கடன் சுமை கொஞ்சம் வரும். அந்த கடனிலிருந்து எப்படி விடுவுகாலம் பெறலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து உணர்ந்து செயல்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை இந்த கும்பராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில், உத்தியோகத்தில் நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும். லக்னாதிபதி 6ஆம் இடத்துல சம்மந்தமாக இருக்கிறதுனால கடன், நோய், எதிரிகள் சார்ந்த பிரச்சனைகளில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது இந்த கும்பராசி என்பர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். 6ஆம் அதிபதி லக்னத்த அதிபதி வந்து சம்மந்தம் இருந்தது அப்படின்னா கடன், நோய், எதிரிகளால் ஜாதகத்தில் கண்ட்ரோலில் வச்சுக்கோ அப்படின்னே சொல்லலாம். இது 6ஆம் இடத்துல மற்ற எந்த பிரச்சனையும், எந்த தோஷமும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய கும்பராசி என்பர்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். தற்போது லாபாதிபதி 6ஆம் இடத்துல சம்மந்தப்படுவதனால குடும்ப உறுப்பினர்கள், கடன் பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் குறையும் அப்படின்னே சொல்லலாம். போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக எதிரிகளை வெல்லக்கூடிய அந்த யோகம் இருக்குது இந்த கும்பராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். யார்கிட்டையாவது கடன் கேட்டிங்கன்னா உடனே கிடைக்கும். உங்களுடைய முயற்சிக்கு இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் அப்படின்னே சொல்லலாம். இந்த எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டு இருந்த உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் இந்த எதிர்நீச்சலுக்கு ஏற்ற வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த கும்பராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். முயற்சி பண்ணி தோத்துட்டம்பா அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசிக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சி போடுங்க, எதிர்நீச்சல் போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடுமையாக கொஞ்சம் உழைக்கணும். சில நேரம் பெருசாக ஒரு கடன் வாங்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. யாரை நம்பியும் அதிகமாக வந்து வெளியில் கடன் வாங்குறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. வெளிநபருக்கே கூட நீங்கள் கடன் வாங்கி தர்றதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி மற்றவங்களுடைய தொழிலையோ, மற்றவங்களுடைய வியாபார விஷயத்துலையோ அல்லது மற்றவங்களுடைய வாழ்க்கை விஷயத்துலையோ நீங்கள் கொஞ்சம் தலையிடாமல் இருந்துக்கிறது நல்லது. அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது கருத்து தெரிவிச்சிங்கன்னா உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பர்கள் யாருடைய வாழ்க்கையிலுமே அதிகமாக வந்து கருத்து தெரிவிக்க வேண்டாம். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். குரு பகவான் 5ஆம் பார்வையால் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். பெருசாக லாபம் கிடைச்சிச்சு அப்படின்னா உடனடியாக அதிலையாவது முதலீடு போட்டுருங்க. இல்லை அப்படின்னா விரயங்கள் கூடவே வரதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். வீடு, வண்டி வாகனம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களை டக்குன்னு முதலீடு போட்டுருங்க. இல்லை அப்படின்னா விரைய செலவு கொஞ்சம் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. விரயங்கள் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. குரு பகவானும் 6ஆம் இடத்துல இருக்கிற ஏற்கனவே ஜென்ம சனியில் 7.5 சனியில் பாதச்சனியாக சனி பகவான் வந்து இருக்கிறதுனால ஒரு சில இடைஞ்சல்கள் இருக்கும். உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் தசாபுத்தி எப்படி இருக்குங்கிறத ஒரு முறை நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. அருகில் இருக்கிற ஜோதிடர்கிட்ட கூட ஒரு முறை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தொழிலில், வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி தொழில் ஆர்வமாக இருக்கிறவங்க, புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற ஆர்வமாக இருக்கிறவங்க நன்கு தொழில் கற்றுக்கிட்டு அந்த தொழிலில் நல்ல ஒரு கொடி கட்டி பறக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்கக்கிட்ட போய் ஒரு சில ஆலோசனைகள் கேட்டு அதற்கேற்ப நீங்கள் முடிவெடுக்கிறது நல்லது. வேலை இல்லாத இருக்கிறவங்க மனதுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு சுய தொழில் தொடங்குறது நல்லது. வேலையை ஒரு சிலருக்கெல்லாம் இழக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இந்த காலகட்டத்தில் மேலதிகாரிகிட்ட எதுவும் பகச்சிக்கவோ அல்லது பதவி உயர்வுக்காக போராடவோ அல்லது சம்பள உயர்வுக்காக
போராடவோ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வேண்டாம். இந்த காலகட்டத்தில் மேலதிகாரிகளுடைய மனது நோக்கிற மாதிரி அல்லது அவங்கக்கிட்ட பகைச்சிக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க ஒரு சிலர்லாம் இடம் மாற்றத்துக்காக ஒரு சிலர்லாம் விண்ணப்பிச்சிருப்பீங்க. அவங்களாம் இந்த காலகட்டத்தில் அந்த இடமாற்றம்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஓய்வு பெற்று இருக்கக்கூடியவங்க உங்களுடைய தந்தையாருக்கு ஏதாவது ஒரு ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய தந்தை வழி உறவுகளால் ஒரு சில சொத்து சம்மந்தமான பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. பணி சுமை கொஞ்சம் அதிகமாக தான் இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கும். அதே மாதிரி சம்பளத்துக்கு ஏற்கனவே நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா திடீர்னு சம்பளம் குறைஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். வாங்கின சம்பளத்தோட கொஞ்சம் குறைவான சம்பளம் தான் இந்த காலகட்டத்தில் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இதற்காக சண்டையிடவோ பிரச்சனை பண்ணுறதோ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் 7ஆம் பார்வையால் 12ஆம் இடமான ஐனசைன விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால திருமணம், வளைகாப்பு இந்த மாதிரி சுப நிகழ்வுகள்லாம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. வீட்டில் மகிழ்ச்சி தர மாதிரி ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கும் அப்படின்னு சொல்ல. இந்த சுபகாரியம் நடக்கும்போது யாரையுமே பகைச்சிக்க வேண்டாம். இவங்க வேண்டாம், அவங்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி யாரையும் பகைச்சிக்க வேண்டாம். அதே நேரத்தில் கடன் அதிகமாக வாங்கி ஆடம்பரமாக செலவு செய்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது இந்த கும்பராசி என்பர்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். உற்றார் உறவினர்கள் மத்தியில் நல்ல பாராட்டு பெறணும், 4 பேர் மதிக்கிற மாதிரி வாழணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஆடம்பரமாக செலவு செய்வீங்க. அதனால் ஒரு சில இன்னல்களை மாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உடன் பிறந்தவங்களால் ஒரு சில பிரச்சனைகள், குறிப்பாக பாகப்பிரிவினை பிரச்சனைகள், முரண்பாடான கருத்து இதெல்லாம் கொஞ்சம் வரும். பத்திரப்பதிவு செய்யும் போதும் கூட கொஞ்சம் இடைஞ்சல்கள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. தாய் வழி உறவுகளாலையும் ஒரு சில பிரச்சனைகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக போகிறது இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பர்களுக்கு ரொம்ப நல்லது. உடன் பிறந்தவங்களுக்காக இந்த கடன் வாங்கி கொடுக்கறது அல்லது நானாச்சு அப்படின்னு பொறுப்பேற்றுக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. தம்பதிகளுக்கு இடையே கூட அப்பப்போ சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும். குறிப்பாக உங்களுடைய பூர்வீக சொத்தில் இருக்கிறவங்க அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் இந்த பூர்வீக சொத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. எதுலேயுமே கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது இந்த கும்பராசி என்பர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ஓரளவு மகிழ்ச்சியாக இருக்கணும், ஒரு சில பரிகாரங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கும்பராசி என்பர்கள் வியாழக்கிழமையில் விரதம் இருந்து 3 நெய் தீபம் போட்டு குரு பகவானை வழிபட்டுட்டு வாங்க. அதே நேரத்தில் கோச்சார கெடு பலன்கள் கொஞ்சம் குறையும். வெள்ளிக்கிழமையில் வாராகி அம்மனை வழிபட்டுட்டு வாங்க. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை தவறாமல் இதை செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி உங்களுடைய குருக்கள் உங்களுக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுத்தாங்க இல்லையா, உங்களுடைய ஆசிரியர்கள், அவங்கள போய் வணங்கிட்டு வாங்க. அவங்களுடைய ஆசியை வாங்கிட்டு வாங்க. அவங்களுக்கு பிடித்த பூவோ அல்லது ஒரு இனிப்போ ஏதோ வாங்கி கொடுத்து பார்த்துட்டு வாங்க.